தக்காளி 2 3 தக்காளி இருக்குப்பா. பெருசாயிடுச்சுப்பா தக்காளியே. தொடக்கூடாது, தொட்டா விழுந்துரும். சங்குப்பூ செடியில செம்மையா பூ பூத்துருக்குப்பா. பூ பூத்துருக்கு அங்கங்க அங்கங்க அழகா நிறைய பூ பூத்துருக்குப்பா. அருமையா இருக்குது. இங்கிட்ட ஒண்ணு திரும்பிக்கிட்டு இருக்கு. எடுத்துடலாம். செம்மையா இருக்கு பூ. சேல்வி எடுக்கிறான் பூ. சாமிக்கு வைக்கலாம். எடு, கையில புடி. அம்மா கிட்ட ஒரு தட்டு வாங்கிக்கோ பூ வைக்க. மேல போக கூடாது, பூச்சாண்டி அதுல ஏறவே முடியாது. ஆமா, முள்ளெல்லாம் தொடக்கூடாது. எல்லாரும் வந்து பூவை பறிக்கணுமா? காஞ்சது. அது சூப்பர் கலர் வரும் அதுல. காஞ்சது. ஐயா மரம் நல்லா தான் வருது. ஆனா அப்படியே வந்து இந்த வெள்ளைப்பூச்சி பிடிக்குது. எப்படி அது மாதிரி? நான் நிறைய தண்ணி ஊத்துறோம், நல்லா கழுவி விடுறோம். இதுக்கு என்ன வழின்ட்டு யாருன்னா பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சத. வாழை மரம் ஒரு 5 லீவ்ஸ் வந்துடுச்சு. இங்க ஒரு சின்ன குட்டி வாழை மரம் வந்துகிட்டு இருக்கு தனியா. அதுல ஒரு 3 இருக்கு. 3 அதான் வந்துருச்சு. 4 5 இருக்கு. ஆனா அது பெருசா வரணும். அதை தனியா பிரிச்சு வைக்கணும். இந்த சின்ன கண்டை வந்து தனியா ஒரு தொட்டில வைக்கலான்னு பாக்குறோம். இதுக்கு பெரிய தொட்டி தேவைப்படுது. பெரிய தொட்டில வச்சிடலாம். அப்புறம் புதினா ரொம்ப நாளா இது வளராமையே இருந்துச்சு. தலை வளர்ந்துட்டு இருக்கு. சரி, கொஞ்சம் எடுத்துக்கிறலாம்னா நம்ம இது வாசத்துக்கு கிள்ளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருக்கட்டும். நீ எடுக்காத. மாதிரி ஒண்ணு வந்திருக்குது. சீடே போல வாட்டுக்கு வந்துருச்சு. தண்ணி எவ்வளவு உத்தரவுன்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம்ட்டு வெயில் அடிக்குது. அவ்வளோதான்ப்பா போலாம்ப்பா. கிளக்கலையா சூப்பரா மின்ட்டு அருமையா இருக்குது. இந்த முறை தான்ப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு இது நல்லா வந்திருக்குது. சரி, அறுவடை பண்ணியாச்சு. இப்போ வாழைமரம் சூப்பரா இருக்கு. அப்புறம் இங்க வாயேன், தூதுவளை மருத்துவ இந்த இது கட்டு மருத்துவ குணம் முறைய தூதுவளையும் வச்சாச்சு. அதுவும் வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் வந்துகிட்டே இருக்கு. வளைக்கீரையும் நாங்க அப்படியே இதை கொஞ்சம் மாமரம் எல்லாம் கீரையா எடுத்துக்கலாம்.